கோபாலகிருஷ்ணன், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் ஆளாளுக்கு ஒரு பார்வை இருக்கும், ஒரு கோணம் என்பது இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க நான் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால உண்மையில் களம் என்ன, இது சொல்லும் செய்தி என்ன, இது ஆதரவு, எதிர்ப்பு, விமர்சனங்கள் என்பதையெல்லாம் கடந்து உண்மையில் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லும் செய்தி என்ன கோபால்? இந்த 26ஓட கருத்து கணிப்புகள் எப்படி பார்க்கலாம் கோபால்? பொதுவான ஏன்னா ஏன் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நம்ம இன்னும் கூடுதலாக அதை நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும். நம்ம களத்துக்கு போயிருக்கோம், நிறைய இடத்துக்கு தேர்தல் களத்துக்குள்ள போயிட்டு வேட்பாளர் நேர்காணல் நம்ம எடுப்பதற்கு முன்பாகவும் பின்பாகவும் அந்த தொகுதியோட சாமானிய மக்கள் அனைவரோடும் நாம் பேசி கருத்துக்களை கேட்டறிந்தோம். அப்போ உண்மையில் நமக்கான களநிலவரம் தெரியும். எப்படி பார்க்கலாம் கோபால்? முதல்லன்னு இதுவரைக்கும் இருந்த அந்த தேர்தல் கருத்து கணிப்புகளில் நிறைய பேர் சொன்னது மாதிரி எக்ஸிட் போல் மாதிரி வந்துடுச்சு, சில நேரங்களில் வரல, நாங்கள் இந்த எக்ஸிட் போலையோ கருத்து கணிப்புகளையோ நம்புறதில்ல அப்படின்னு ஒவ்வொரு தேர்தல்களையும் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புகள் சார்ந்த விவாதங்களே நிறைய நடந்துச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன முதல் விஷயந்தான், இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதுல இவ்வளோ பேர்ட்ட எடுத்தால் போதுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். முன்னாடி உள்ள காலகட்டம் ஒரு 1996, 2001 இந்த காலகட்டங்களில் மக்கள் தொகை குறைவாக இருக்கும்போது ஒரு 1000 பேர்கிட்ட எடுத்தாங்க தொகுதி வயசில், 2000 பேர்கிட்ட எடுத்தாங்கன்னா இன்றைக்கும் அதை விடவும் குறைவான நம்பர்ஸில் எடுத்து நாங்கள் புதிய ஃபார்முலா வச்சுருக்குறோம், நாங்கள் ஒரு 500 பேர்கிட்ட எடுத்து என்ன பண்ணிடுவோம், ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு பக்கம் ஒப்பீனியன் போல் என்ன சொல்கிறாங்கன்னா 70 தொகுதிகளில் எடுத்தே நாங்கள் 135 கான்ஸ்டியூன்சிக்கு என்ன பண்ணிடுவோம், ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எக்ஸிட் போலுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு தொகுதிகள்லையும் போய் யார் வாக்களித்தார்கள் அப்படின்னு கேட்டு எடுக்கிறதுனால இது 234 கான்ஸ்டியூன்சிலையும் இதை எடுத்திருக்காங்க. இல்லை விமர்சனம் இருந்தாலும் கூட முதல்ல இந்த எக்ஸிட் போல் எடுத்தாங்க இல்லையா, அத்தனை ஏஜென்சிக்கு முதல்ல பாராட்டுகள், ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது நம்ம ரியாலிட்டியை அன்னைக்கு பார்க்கும்போது கூட திமுக அதிமுக தாண்டி டிவிகே சட்ட பேண்டோட நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு புதுசாக ஒரு மாடல் உருவானதை பார்த்தோம். இதில் சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா, 3 பேரிடமும் இல்லைன்னா 2 பேரிடமும். கோபால், ஒரு சிறு குறுக்கீடு, ஒரு கேள்வி. இந்த கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளை எந்த அளவுக்கு பாதிக்க போவதில்லை. 4ஆம் தேதி வரக்கூடியது அதுதான். ஆமாம், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு நாமும் நம்புவோம், நம்பலாம், நம்ப வேண்டும். ஆமாம். அப்போ இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன, என்ன 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 இம்பேக்டை இது கிரியேட் பண்ணும்? நாம் விவாதிக்கிறோம், ஒரு பெரிய விவாத பொருளாக பேசப்படுகிறது, பெரும் விவாதத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறது, புரிஞ்சுக்கிறேன். அதை கடந்து இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதை நம்ம டெலிபரேட்டாக எதுக்கு இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு போடுறாங்க அப்படிங்கிறது, தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் பணியாளர்கள், அரசு இயந்திரம், இவங்களெல்லாம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக நடத்தக்கூடியது அந்த எக்ஸிட் போல். முன்னாடி ரொம்ப லாங் பேக்கில் இந்த மாநிலத்தில் நடக்குது, 5 ஃபேஸஸாக நடத்துவாங்க. இந்த ஃபேஸ்க்குள்ளே எக்ஸிட் போல் வரும்போது இது அடுத்த ஃபேஸில் எதிரொலிக்கும். அடுத்த ஃபேஸில் 5 இருக்கும், 7 இருக்கும். வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில், நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் அப்படி தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மேக்ஸிமம் சிங்கிள் ஃபேஸ். வெஸ்ட் பெங்கால்லேயே நீங்கள் கடந்த முறை 5 or 8 ஃபேஸஸ் நடந்துல இருக்கீங்க. ஐ திங்க் சோ. 6 to 7. இப்போ 2 குறைச்சிட்டாங்க. 4 மாநிலங்கள் பெரிய கட்டுப்பாடா என்ன பண்ணிட்டாங்கன்னா சிங்கிள் தான். நீங்க 5 ஸ்டேட்ல இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வெஸ்ட் பெங்கால்ல ரிஃப்ளெக்ட் போறது இல்ல, அசாம்ல ரிஃப்ளெக்ட் பண்ண போறது இல்ல. பட் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் தான். பட் இது கவுண்டிங் நேரத்தில் அந்த இருக்கவங்களுக்கு டிஎம்கே வந்துடும். இந்த லாஸ்ட் டைமில் 100 ஓட்டில் இவங்க வந்துட்டாங்க, 500 ஓட்டில் நீங்கள் இது நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், சிவகங்கையில் நடந்தது. ஸோ இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இத்தனை சீட்டுன்னு சொன்னால் கூட எந்தெந்த தொகுதிகள் இவங்க வருவாங்க, ஒரு இடத்துல ராணிப்பேட்டையில் காந்தி வருவார் அப்படின்னு சொன்னால் இன்னொரு இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு படத்தில் ஆற்காட்டில் ஈஸ்வரப்பா வருவார்னா இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்க, சுகுமார் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு கருத்து கணிப்புலையுமே அதே தொகுதிக்குள்ளே இன்னொரு கேண்டிடேட் வருவாருங்கிறத என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கட்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொருத்தரும் இதை எக்ஸிட் போல் கொண்டு வரும்போது, நான் இப்போ சொல்கிறேன் எக்ஸிட் போல் வெளியிடல, அதை வெளியிடும்போது இதிலே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். விஜய் ஒரு நேரத்தில் சொல்கிறாங்க திருச்சி கிழக்கில் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று சொல்கிறாங்க திருச்சி கிழக்கு ஆப்ஷன் இல்லை,
பெரம்பூரில் தான் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்றுல பெரம்பூரில் வாய்ப்பு இருக்குது, திருச்சி கிழக்கில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை நம்ம அதில் பார்க்க. விஜய் கடந்து 18-25 இடங்கள் தந்திருக்காங்களே. அதில் விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால் பெரம்பூர்ல வெற்றி பெறுவார், திருச்சி கிழக்கில் வெற்றி பெறுவார், இல்ல ரெண்டுத்துலயும் வெற்றி பெறுவார், இல்ல ரெண்டுத்துலயும் தோற்று போவார், இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. இதெல்லாம் வருது. இதை கடந்து 18-24 இடங்கள் தந்திருக்காங்களே. இதில் தான் இந்த முறை எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் ஆட்டு மாறி இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க சென்னை வாக்காளர், சென்னையில் எப்படி போலிங் நடந்துச்சுன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சென்னையில் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆப்வியஸ் கடந்த முறையோட அதிக வாக்குப்பதிவு தான் நமக்கு இல்ல எப்படி வந்து ஓட்டு போட்டாங்க, எப்படி வந்து ஓட்டு போட்டாங்க, என்ன மாதிரியான ஃபைட் இருந்துச்சு? இப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன இணையா இருந்தாங்களா? இதை நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த சென்னையில் இந்த முறை எலெக்ஷன் எப்படி நடந்தது? நான் பார்க்கறதே இல்லை. நம்ம டேட்டாஸ் ப்ரூவ்ட் என்னன்னா ஆர்கே நகர் போலிங்ல அதிகம், பெரம்பூர் ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் சிஎம் தொகுதி கொளத்தூரே மூணாவது தான். அப்ப நான் சொல்றதை விட நமக்கு களமே ஒன்று மேய்பிஸ் இருக்கு. இல்லை அப்போ இங்கே 3 கார்னர் ஃபைட்டு தானே வருது. போலிங் அதிகமாகுது, நம்பர்ஸ் ரொம்ப இந்த எஸ்ஐஆர்னால உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக தெரியும். ஆனால் நம்பர்ஸ் ரொம்பலாம் வேரியேஷன் கிடையாது. மொத்தமாகவே 24 லட்சம் தான் அதிகம்ன்றாங்க. அதில் புதுசாக 17 பேர், ரொம்ப பெரிய ஹியூஜெல்லாம் வரல. பர்சன்டேஜ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எஸ்ஐஆரால். ஆனால் இங்கே இந்த கூட ஆகுது இல்லை, அப்போ இது ஒரு 3 கார்னர் ஃபைட்டாக தானே சென்னையிலாம் மாறுது. ரூலர்லாம் கம்ப்ளீட் வேற இல்லை. 3 கார்னர் ஃபைட்னா நீங்கள் எந்த புள்ளியிலேருந்து அதை கட்டமைக்கிறீங்க? 3 கார்னர் ஃபைட்னா திமுக அதிமுக தான் சென்னைக்குள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் திமுக தான் தொடர்ச்சியான பல தேர்தல்களை சந்திக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்ற இடம் வரும்பொழுது அந்த இடத்துல வந்து 2 கார்னர் ஃபைட் தானே இருக்குது. அங்கே 3 கார்னர். இப்போ வந்து அண்ணா நகர் எடுத்துங்களேன். அண்ணா நகரில் சிற்றரசு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர் கோகுல இந்திரா நிற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தாவேகாவுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி வரும். அதே வில்லிவாக்கத்துக்குள்ள வந்துருங்களேன். வில்லிவாக்கத்துக்குள்ள வரும்பொழுது அங்கே ஆதவர்ஜினா தாவேகா சார்பாக நிற்கிறாரு, இந்த பக்கம் வந்து மோகனுடைய மகன் நிற்கிறாரு. அப்படின்றப்போ கார்த்திக் நிற்கிறார். அப்போ அந்த இடத்துல 3 கார்னர் ஃபைட் இல்லைங்க, 2 கார்னர் தான். அங்கே வந்து திமுக வெர்சஸ் தாவேகான்னு இருக்குது. அண்ணா நகரில் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்குது. 1000 விளக்குல எழிலன் வெர்சஸ் வளர்மதின்னு இருக்குது. நீங்க ஆலந்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலந்தூர்ல பாக்குறப்போ தாமோதரன் நீ மிஸ் பண்ணிடுறீங்க. ஜேசிடி பிரபாகர் 1000 விளக்குல இங்க மிஸ் பண்ண முடியாது இல்ல. ஆமா, ஒரு சில தொகுதிகள் தானே அது மாதிரி இருக்குது. அப்போ இல்ல கோபாலகிருஷ்ணன் உண்மையாவே அக்செப்ட் பண்ணக்கூடியது திறவுகோலுக்கான இந்த திறவுகோல் வழிவகுக்குமா? ஆமா, இந்த திறவுகோல்ல இருக்கக்கூடியது என்னன்னா, எக்ஸிட் போல் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிருபர் இருப்பாங்க. நம்மளும் போய் ஒவ்வொருத்தரையா சந்திக்கிறோம், பேசுறோம். ஒரு 100 பேரை சந்திக்கிறவங்கள நம்ம ஒருத்தர் அவங்ககிட்ட பேசுறோம், ஒரு 50 பேர் சந்திக்கிறவங்கள பேசுகிறோம். கிட்டத்தட்ட அந்த சாம்பிள்ஸ் மாதிரி தான் நம்மள்ட்டையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் அவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா யார் வருவாங்க அப்படிங்கிறது ஸ்டில் இன் கன்ஃபியூஸ். அந்த சாம்பிள்ஸ் இந்த சாம்பிள்ஸோட ஒத்து போகுதுன்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கேள்வி. அவங்க இன்னும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸிட் போலும் இந்த எக்ஸிட் போலும் இப்போ எப்படி பிருத்வி சொன்னாரோ ஒரு மும்முனை போட்டி, அது 1 2 3 அப்படிங்கிற ஒரு சின்ன இதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஒரு கடைசியாக ஒரு பாட்டு, இந்த எக்ஸிட் போல் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது. விஜய் ஒரு பெரிய ஃபேக்டராக எமர்ஜ் ஆயிடுறாரு, 3rd ஃபேக்டராக வராரு. இதை எப்படி இதுக்கப்புறம் இது போகுதுன்றது தான், அந்த ஃபேக்டர் இன்னும் எவ்வளோ பெருசாக போகுதா அப்படிங்கிறதும் உண்மைதான். அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். சில தினங்கள் நம்ம ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். மே 4 மீண்டும் நம்ம இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.